சும்மா இருங்க போங்க. ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம். சொன்னதே கேட்க மாட்டேங்க. என்ன நீ சாப்பாட தட்டுல போட சொன்னா அண்ணி தலையில போட்டு ஐயோ, நான் சாதம் போடும்போது நீங்க தானே எனக்கு கீரை போட சொன்ன. நல்ல காலம் சாம்பார் போடுற நேரத்துல நான் வரல. சாம்பார் கொதிக்குது. இவங்கதான் நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்கிற டீச்சருங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். அம்மா உனக்கு கண்ணால் ஆயிடுச்சா? தனியா வந்திருக்கிறியா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார். நான் தனியா தான் வந்திருக்கேன். என் குடும்பம் இனிமேதான் வரும். எங்க தங்கணும்னு சொன்னீங்கன்னா அங்க தங்கிக்கிறேன். பசுபதி வந்துட்டானா? என்னங்க இது பாதி சாப்பாட்டுல ஏந்துக்கிறீங்க? அண்ணன் கூப்பிடுறாங்கல்ல. சாப்பிடும்போது சாமியே கூப்பிட்டாலும் போக கூடாதும்பாங்க. சாப்பிடுங்க. என்னன்னு கேட்டு வந்துடுறேன். என்னங்க என்ன அண்ணன்னா இப்படி ஓடுறாரு? அண்ணா கூப்பிட்டீங்களா? இந்த பொண்ணுதான் நம்ம ஊருக்கு வந்திருக்க டீச்சரு. வணக்கங்க. தெருக்கோடியில் இருக்கிற மூட்ல தேங்காய் போட்டு வச்சிருக்கோம்ல, இவங்க அங்க தங்கிட்டு 2 பேர்த்து கூட்டு போய் ஒழுங்குபடுத்தி கொடு. சரிங்கண்ணா. உங்க பெட்டி படிக்கல எங்க வண்டியில இருக்குது தம்பி. வாங்க. தம்பி சாப்பிட்டு தானே போச்சு? இல்லக்கா, அவர் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னாரு. அதுக்குள்ள நீ உட்காந்துட்டிய? எனக்கு பசிக்குதே. புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி சாப்பிடணுங்கிறதெல்லாம் அந்த காலம். நமக்கும் அவங்களுக்கும் வயிறு வேற வேற தானே. நீங்களும் உட்காருங்கக்கா. இல்ல நீ சாப்பிடுவா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். மன்னிச்சுக்கங்க. பரவாயில்லைங்க. நானும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். நீ கொஞ்சம் ஓரமா இருக்குங்க. மேல கீழே பற்ற போகுது.